தமிழர்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருந்திருக்கு. அது எந்த விஷயமா இருந்தாலும், உணவா இருந்தாலும் சரி, உணர்வா இருந்தாலும் சரி, மருத்துவமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் இருந்திருக்கு. அதுல குறிப்பா விளையாட்டுகள பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற விளையாட்டுகள் வந்து வெறும் ஏதோ மகிழ்ச்சிக்காகனது மட்டுமா தான் இருக்கு. ஆனா, அது வந்து நம்மளோட ஏதோ ஜஸ்ட் விளையாட்டு வந்து மகிழ்ச்சிக்கு மட்டும் இல்லாத, உடல் அளவுக்கு மட்டும் இல்லாம, அறிவு சார்ந்தது, கணிதவியல் சார்ந்தது, மன அமைதிக்கானது, அப்படிப்பட்டது தான் அது விளையாட்டுகளா இருந்தது. அதுல ஒரு விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வில் வித்தை. அது அடுத்த பரிமாணம். இப்ப காலத்துக்கு தக்க மாரி மாத்தி குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இந்த தருணத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல விருப்பப்படுறேன். கும்மிடிப்பூண்டியில வரும் 28, 29 ஜூன் மாசம் வந்து கும்மிடிப்பூண்டி எலாவூர் விவேகானந்தா ஸ்கூல்ல தமிழக அளவுல பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் 2025 முதல் முறையா ஒரு முன்னோட்டமா இத ட்ரையல் பேசிஸ்ல நம்ம பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, கரலாக்கட்டை, சிலம்பம், மல்லர் கம்பம், யோகா இந்த 4ம் வந்து இந்த டைம் நடக்க இருக்கு. 28, 29ஆம் தேதி இங்க நடக்கிற எல்லாரும் இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில எல்லாரும் வந்து பார்த்து பயனடையணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த விளையாட்டுகள கடத்திட்டு போறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். அத பாரம்பரிய விளையாட்டுக்கள பரவலாக்கம் செய்யறதுக்கும், பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான முயற்சி. அடுத்தது ஊட்டியில நடக்குது, பாண்டிச்சேரியில நடக்குது. அடுத்தடுத்த விளையாட்டுகள்ல வந்து பம்பரம், கோலி, இது மாரி ஆர்ச்சரி, அதே மாரி செஸ் போர்டு இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இங்க கும்மிடிப்பூண்டில வர ஜூன் 28, 29 நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில உங்களோட குழந்தைகளோடு வந்து அத பார்க்கணும். அவங்களுக்கும் அந்த விளையாட்டு எப்படின்றத நீங்க சொல்லிக் குடுக்கணும். நம்மளோட விளையாட்ட மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு கருவியா நீங்க இருக்கணுன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். நன்றி.